ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டைக்கோஸை வச்சு கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி பண்ணணும் அப்படின்றது புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேபேஜில் நான் கால்வாசி எடுத்து நல்லா துருவி அதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அது நல்லா மூடி போட்டு ஒரு 3/4 பாகம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டு அதை ஃபேனில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அதுக்கு தேவையான மசால் இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு, முந்திரி, தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கலை, இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ உங்கள் தேவைக்கு தகுந்த எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நான் காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மட்டன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். அதோட நம்ம அரைச்சி வச்ச கேபேஜையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே அது ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி, ஏன்னா கேபேஜ் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதனால் தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க, லைட்டாக தொளிச்சு அரைங்க. வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நல்லா சின்னதாக வெட்டி அதில் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன். நம்மளோட மாவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு, இப்போ தேவையான அளவு உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டணும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்தளவுக்கு ஷேப் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணி நல்லா எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் மொத்தமாக உருட்டி வச்சுருக்கேன். நீங்கள் அப்பப்பயே எடுத்து கூட எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அது நல்லா எண்ணெய் நல்லா காய விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பலா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தீ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து போட்ட உடனே அது கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு அது நல்லா கோல்டன் கலர் வர்றப்போ நல்லா அப்படியே பெரட்டி விடுங்க. அதுக்கடுத்து அதை வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு கம்பியோ இல்லை ஒரு குச்சியோ வச்சு உள்ளே கொத்தி பார்த்தீங்கன்னா அதோட மாவு ஒட்டி வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சுவையான கோலா உருண்டை ரெடி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சமையல், கிராமத்து சமையல் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.